10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏரியாவுக்கு பிச்சாண்டி வந்தார். இந்த டேங்கை கட்டினாரு. 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நான் தண்ணிக்கு போனேன். சைக்கிள்லேயே போய் சைக்கிள்லேயே எடுத்துன்னு வரணும். ஆனால் தண்ணி எனக்கு வந்து 1.5 கிலோமீட்டர் போயிட்டு வரைக்கும் மூச்சு வாங்கிடும் சில டைம்ல. பிச்சாண்டி வந்து இந்த டேங்கை கட்டி கொடுத்தாரு. குடிக்கிற தண்ணி எனக்கு நிம்மதியாக கிடைச்சிச்சு. இப்போ எங்கள் அம்மா சொந்தம் பந்தம் எல்லாமே குடிக்கிறாங்க. இந்த ஏரியாவே சந்தோஷமா இருக்குது. நம்ம பிச்சாண்டி அண்ணனுக்கு நல்லது செய்யுங்க, ஓட்டு போடுங்க. எங்கள் ஐயா தான் வந்து ஜெயிக்கணும், ஜெயிக்க வைக்கணும். அது நான் உறுதி நான் சொல்றேன். அவர் உருவம் பாரு எளிமை, அந்த எளிமைதானே அவருக்கு வலிமை. தலகணத்திடாத தலைவன் எங்கள் அண்ணன் மட்டும்தான். என்ற புள்ள அது நல்ல புள்ள. ஏற்கனவே அதை தேடிக்கின்னு போனா எனக்கு நல்லதே செய்துச்சு. அந்த புள்ள நல்ல புள்ள, ஜெயிக்கும். அந்த அண்ணாமலையார் புண்ணியத்துல கண்டிப்பா நம்பிக்கை இருக்குதுப்பா, எனக்கு தெரியும். ஊருக்கு ஒரு துன்பம்னா ஓடி வந்து நிற்கும் புள்ள, ஊடு தேடி வாக்கு கேட்டு வராரு, உங்க உள் மனசை தொட்டு கேட்க வராரு. 18 மைல் கப்பால போயிட்டு வைத்தியம் பண்ணணும். குழந்தைங்களுக்கு அவசரத்துக்கு போக முடியல. ஆவூரிலே பிச்சாண்டி எம்எல்ஏ அவர்கள் ஐயா வந்து ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்து எங்களுக்கு நல்ல உதவி செய்திருக்கிறாரு. நாங்க இங்கேயே அருகாமையிலே இருக்கிற பிரசவம் 24 நேரமும் எங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போய் பாக்குறோம். ரொம்ப ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பா வெற்றி அவருக்கே. பிச்சாண்டி அவரு ரொம்ப நல்லா செஞ்சிருக்காரு. போன முறை தோல்வி பெற்றும் அவர் மற்றும் பெண்ணாத்து தொகுதி அனைவருக்கும் நன்றி சொன்னாரு. தோற்றதுக்கே இவ்வளவு நல்லது சொல்லியிருக்காருன்னா இன்னும் வெற்றி பெற்றால் எவ்வளவு நல்லது சொல்லுவாருன்னு பாத்தீங்க. அதே போல ஆவூர் கிராமத்தில் ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு. 2 சொசைட்டி திறந்திருக்காப்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திறந்திருக்காப்ல, மற்றும் நெசவாளர்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சிருக்காப்ல. இந்த முறை கண்டிப்பாக வரலாறு காணாத அளவு வெற்றி பெறுவார். அதே போல ஆவூர் ஆட்டோ ஸ்டாண்டை பொறுத்தவரை எங்களுடைய ஆதரவு ஃபுல்லா பிச்சாண்டி அவர்களுக்கு. உன்னோடு ரத்தம் சிந்த புண்மை உள்ள கூட்டம் உண்டு.